காத்தமுத்து, நாங்கள் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். நீ வந்து இப்போ குறக்கம் மடைக்குன்னு எனக்கு கேள்வி மேலே கேட்டுங்கிற. நான் செல்லு எடுத்தது நீ பார்த்தியா? பார்க்கல. அதோட போய்கினேரு. இதுக்கு மேலே பேசினா அழகேசனு கோவம் வந்துன்னா அவ்வளோதான். நான் வேணா, நீ சின்ன பையனாக்கிற, நான் கம்முனுக்கிறேன். என் வயசு ஆள் நீ இல்லை. போ, நாங்கள் போகிறோம். யோ 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 நெல்லுங்கய்யா, செல்ல கொடுங்கய்யா. எங்கய்யா வித்தீங்க? எங்கய்யா செல்ல கொடுங்கய்யா. ஏய் போடா, இந்த அடிப்ப போடா. சும்மா செல்லுன்னு வந்துங்கிறான். நீ எத்திய பார்த்தியா? நான் செல்லு நீ பார்த்தியா? அவன் சொன்னா இவன் சொன்னா நீ என்ன வந்து கேட்டுக்கிற? எனக்கு வேற வேலை இல்லை. போயினாரு கல்லதுக்குள்ள நீ செல்ல எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க, நான் வாங்கிக்கிறேன். போடா உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துக்கிறான். இப்படி வந்து பார்த்துக்கிறான். பாடியே அவன் கடக்குறான் குப்பை. அவனை அந்த மெக்கானிக் என்னடா இப்படி சொல்லிட்டான்? உனக்காவது அந்த செல்லை சர்வீஸ் பண்ற கடை தெரியுமா தெரியாதா? ஏய் வீரப்பா, நீ மட்டும் பணத்தை எடுத்து நீட்டின. இப்போ என்ன ஆச்சு பாத்தியா? ஏய் அவன்கிட்ட போனவன்ட்டையாவது முதல்ல பாஸ்வேர்டாவது கேட்டிருக்கலாம். அதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நீட்டுற உடனே பணத்தை எடுத்து. அவனை காசு கொடுத்தாச்சு, செல்லை வாங்கியாச்சு. இனிமேல் எது வந்தாலும் நம்ம தான் பார்த்துக்கலாம். ஏன்டா இப்படி கண்டு என் உயிரை வாங்குற? மாப்பிள அங்க பாரு காத்த முத்து வரான், அவன்கிட்ட கேட்டு பார்ப்போம். சரி, அவன்கிட்டயாவது கேட்பான். அவனுக்கு என்ன ஜாஸ்தி தெரிய போதா தெரியல.